சென்னையில முக்கியமான வீட்டில் உட்கார்ந்து தலைவர்கள் முடிவெடுக்க கூடாது, அல்லது நான் ஈசிஆர் பனையூரில் அமர்ந்துதான் முடிவெடுப்பேன் என்கின்ற காலமெல்லாம் மாறிவிட்டது. சென்னை பொறுத்தவரை வேகமாக வளர்ந்து வரக்கூடிய இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு தலைநகர், கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி, கிரீன் கவர் வெஜிடேஷன் பச்சையாக இருக்கக்கூடிய பகுதி. சென்னை மாநகரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்பு 25%, இன்னைக்கு வெறும் 10% தாங்க. வெறும் 10% தான் சென்னையில பச்சை இருக்கக்கூடிய கிரீன் கவர் இருக்கு. 90% கான்கிரீட் ரோடு தாங்க இருக்கு. வீதலிட அமைப்பு நம்மை போன்றவர்கள் அந்த வேலையை செய்யலினா இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து 5% மட்டும்தான் இருக்கும். எப்படி அந்த நகரத்தில் மக்கள் வாழ முடியும்? இதை சின்ன கலைவாணர் ஐயா விவேக் அவர்கள் பல இடத்துல பேசினான். 2 டிகிரி இன்னைக்கு பூமி வெப்பமாகிட்டு இருக்கு. குடிக்கிற தண்ணி எங்கேயும் கூட இல்ல. போர் போட்டு தண்ணி எடுத்தா கூட 1200 1400 அடி போட வேண்டியது இருக்கு. இன்னைக்கு தமிழகம் பாருங்க, இந்திய அளவுல உள்ள பூமிக்குள்ள இருக்கக்கூடிய நீரை ஒரு வருடத்திற்கு 73% உறிஞ்சி எடுக்கிறோம். கர்நாடகாவை பொறுத்தவரை 56%, மகாராஷ்டிரா 60%, 73% பூமியில் இருக்கக்கூடிய நீரை உறிந்து ஒரு ஆண்டும் நாம் குடிக்கின்றோம், துவைக்கின்றோம், குளிக்கின்றோம். அப்ப ஒரு வருஷம் 2 வருஷம் மழை வரவில்லை என்றால் ரீசார்ஜ் ஆகலினா அன்னைக்கு வறட்சியும் பதமும் வந்து அருமை சொந்தங்கள். அதனாலதான் ஏரி குளத்தை சுத்தம் பண்றோம். அடிப்படை அரசியலிருந்து மாற்ற வேண்டும் என்று கிளம்பி வந்திருக்கின்றோம். தலைவர்கள் டெல்லியில் அமர்ந்து தமிழ்நாட்டுக்கான முடிவை எடுக்கக்கூடாது. சென்னையில முக்கியமான வீட்டில் உட்கார்ந்து தலைவர்கள் முடிவெடுக்க கூடாது. தலைவர்கள் என்பது ஒரு கிராமத்தில் அங்கே கிராமத்துக்கான முடிவுகளை அந்த தலைவர்கள் எடுக்கணும். ஒரு நகரத்தில் தலைவர்கள் அமர்ந்து அந்த முடிவு எடுக்கணும். ஆனால் டெல்லியினுடைய காலம் சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்ந்துதான், அல்லது நான் போயஸ் கார்டன்ல அமர்ந்துதான், அல்லது நான் ஈசிஆர் பனையூரில் அமர்ந்துதான், அல்லது நான் கோபாலபுரத்தில் அமர்ந்துதான் முடிவெடுப்பேன் என்கின்ற காலம் எல்லாம் மாறிவிட்டது. அருமை சொந்தங்களே, நான் யாரையும் குறையாக குற்றமாக சொல்லல. அடிப்படையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அடிப்படையில் அவர்கள் ஊருக்கான அவர்களுடைய சமுதாய பிரச்சனைக்கான தீர்வு அவர்களாக எடுக்கும் பொழுது மட்டும்தான் நிலையான அடிப்படை அரசியல் மாற்றம் நடக்கும். நிறைய பேர் சொல்றாங்க, இன்னைக்கு நாம சுற்றுச்சூழலை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம், என்னவெல்லாம் செய்யறோம் நாம பேசிக் கொண்டிருக்கின்றோம்.